மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி. கடந்த 10 ஆண்டுகளில் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக இந்திய தலைமை நீதிபதிக்கு 8630 புகார்கள் வந்துள்ளன என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக பெறப்படும் புகார்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து திமுக எம்பி மாதேஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 2016இல் 729 புகார்களும், 2017இல் 682 புகார்களும், 2018இல் 717 புகார்களும், 2019இல் 1037 புகார்களும், 2020இல் 518 புகார்களும், 2021இல் 686 புகார்களும், 2022இல் 1022 புகார்களும், 2023இல் 977 புகார்களும், 2024இல் 1170 புகார்களும், 2025இல் 1102 புகார்களும் என மொத்தமாக கடந்த 10 ஆண்டுகளில் 8630 புகார்கள் வந்துள்ளன. குறிப்பாக 2022 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில்தான் பெறப்பட்ட மொத்த புகார்களில் 50% அதிகமான புகார்கள் வந்துள்ளன. உயர்நீதித்துறைக்காக அமைக்கப்பட்ட நடைமுறையின்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மீதான புகார்களை இந்திய தலைமை நீதிபதி பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர். அதேபோல உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உயர்மட்ட நீதித்துறைக்கு எதிரான புகார்களை சென்ட்ரலைஸ்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் என்ற அமைப்பின் மூலம் குடிமக்கள் அளிக்கலாம் என்றும், உயர்மட்ட நீதித்துறைக்கு எதிராக சென்ட்ரலைஸ்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் என்ற அமைப்பின் மூலமும் வேறு வழிகளிலும் வரும் புகார்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கும் அனுப்பப்படுகிறது என்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறினார்.